ஹலோ ஐடிஜி ஃபேம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த புதுசாக வந்திருக்க இந்த ஒரு பண்டில் தான் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு கிடச்சிச்சா கிடைக்கலையான்னு வெயிட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக இருந்து பாருங்கள், என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து லுக் சேஞ்சர் இருக்குது, அரவல் அனிமேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஜம்பிங் எஃபெக்ட்லாம் இருக்குது. ஸோ நல்லா ஒர்த்து தான் கைஸ் இந்த பண்டிலு. ஸோ இன்னும் 10 செகண்ட் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 5325 டைமண்ட்ஸ் இருக்குது கைஸ் இந்த ஃபேம். இதை யூஸ் பண்ணி நம்ம இதை ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம் நமக்கு எவ்வளோ லக் இருக்குன்னு இன்றைக்கி. ஸோ ஈவெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பரவாயில்லையே, ஃபஸ்ட்டு ஸ்பின் ஃப்ரீயாக கொடுக்குறானே கரீனா. கீழே வரும் கைஸ். 60 ஸ்பின் பண்ணால் ஒரு கேரண்டி டோக்கன். பண்டி பண்டிலுக்கு 75 இருந்துச்சு, பரவாயில்ல 15 இது குறைச்சிட்டானோ. அது மட்டும் இல்லாமல் ப்ரைம் ஸ்டோரில் ஒரு 15 இது கொடுத்துருந்தாங்க. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின்னை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் எப்படியும் இதில் எதுவும் கொடுக்க மாட்டான், தெரிஞ்ச விஷயம். 2 இத்து போன டோக்கன் பரவாயில்ல. ஸோ ஃப்ரீயாக கொடுத்த அந்த வவுச்சர் வச்சு ஸ்பின் பண்ணுவோம். கைஸ் வைப்ரேட் ஆகுது. உண்மை காட் கைஸ், ஃப்ரீயாக கொடுத்ததில் ஒரு டோக்கன் கொடுத்துருக்கான். கரீனா நல்லவன் ஆகிட்டான் போல இருக்குது. சரி கரீனாவை பாராட்டி பார்ப்போம் கொடுக்குறான். நான் கரீனா வல்லவன் நல்லவன் இல்லை, நம்ம இதெல்லாம் சொன்னால் அவன் ரொம்ப இதாகிப்பான். ஸோ இதெல்லாம் சொல்ல வேணாம். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபேம், ஸோ இடையில கைஸ்னு வந்துடுது ஃபேம், மன்னிச்சிருங்க. எனக்கு என்னென்னா இந்த ஃபஸ்ட் எடிஷன் கோடு வந்து இந்த எடுக்கணும் கைஸ் ஃபேம். ஒரு 5000குள்ளே நான் எடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும் ஃபேம். கன் கிரியேட்லாம் கொடுக்குறானோ, என்ன பண்ணுறது? அதுவும் பர்மனெண்ட்லாம் கிடையாது, சும்மா டேஸுக்கு. ஓகே நான் டக்குன்னு ஸ்பின் பண்ணுறேன். நான் ஸ்பின் பண்ணுறப்ப கீழே இருக்க அந்த கேரண்டி ப்ரைஸை சுத்தமாக பார்க்கல. ஸ்பின் பண்ணி முடித்த பிறகு தான் நானே அதை கவனித்தேன். அது தெரியாமல் நான் ட்ரிக்கெல்லாம் வேறு இடையில போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ எஃபெக்ட் நல்லா இருக்குது ஃபேம். ஒரு டைமண்ட் கிறிஸ்டல் அப்படியே உடையிற மாதிரி இருக்குது. நான் இருக்கிற வருஷத்தில் இதெல்லாம் வேறு இருக்குது கைஸ் ஃபேம். உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு ஃபேம், என்னன்னா இந்த பண்டில் எடுக்க எனக்கு மொத்தம் எவ்வளோ டைமண்டு செலவாயிருக்குன்னு கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் சொல்லணும். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. ஸோ பேச்சிலே அப்படியே ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு 14 ஸ்பின் பண்ணால் எனக்கு கேரண்டி ப்ரைஸு டோக்கன் கொடுத்துருவானுவோம். ஸோ நான் கண்டிப்பாக அதெல்லாம் சரி நம்ம சேனல் இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃபேம். ஸோ மோர் கண்டென்ட், மோர் என்டர்டைன்மெண்ட்லாம் இன்னும் நிறையா இருக்குது கைஸ். ஃப்ரீ டோர்னமெண்ட்லாம் இருக்குது ஃபேம். ஸோ அடுத்த ஸ்பின் போட்டேன், ஒன்றும் இல்லை, ஒரே கன் கிரியேட்டை தான் கொடுக்குறானோ. வேறு ஒன்றும் இல்லை. என்ன கங்க்ராச்சுலேஷன்லாம் பார்க்குறீங்க? அந்த இது சைடில் உள்ள அந்த பேனரை கிளைம் பண்ணிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் ஃபேம். ஃபுல் டைம்லேயும் பிடிக்கிட்டான். ஓ சாரி ஃபேம், இடையில அடிக்கடி கைஸ்ன்னு சொல்லி விட்றேன். நம்ம ஃபேமிலி தானே. 2வது டோக்கன் கொடுத்துட்டான். லக்கிலலாம் கொடுக்கல, ஃபுல் டைமண்டையும் பிடிக்கிட்டு தான் கொடுத்துருக்கான். நமக்கு ஃபஸ்ட்டு டோக்கன் மட்டும் தான் லக்கில் விழுந்தது ஃபேம். இதுக்கு என்ன அவத்தாரா? இந்த டோக்கன் டவரில் பண்டில் தவிர மாதிரி எதுவுமே ஒர்த்து இல்லை ஃபேம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த ஃபஸ்ட் எடிஷன் கோடு மினிமம் ஒரு 4000 5000 அதுக்கு கீழே எடுக்கணுன்னு தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன் ஃபேம். ஸோ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதில் பக்குலனால அது இருங்க இல்லை ஆமாம் ஃபேம், பக்குனால அது 101 இன்னும் காட்டிக்கிட்டு இருக்கு. எப்போ அது சரியாகும்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐயோ பண்டில் கொடுத்துட்டானுலே, என்ன பண்ணுறது? நமக்கு லக்குங்கிறதே இல்லை, பண்டில் கொடுத்துட்டானோ. எதில் லக்கு இருக்கணுமோ அதில் இருக்க மாட்டேங்குது. ஸோ இது மறுபடியும் வெப்பன் ராயில் ஒரு ஸ்பின்னு, கோல்டு ராயில் ஒரு ஸ்பின்னை போட்டு போவோம். கொடுங்கடா கொடுங்கடா, எடிஷன் வேணும்டா எனக்கு. நானும் ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆனலேருந்து ஸ்பின் பண்ணுறேன் ஃபேம். ஃபாஸ்ட்டாக கொடுத்தா அந்த எடிஷன் கோடு வாங்கிடலான்னு எதிர்பார்க்குறேன், பட் கிடைக்கிறது. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ ஃபேம், எடிஷன் கோடு 2500 தாண்டிட்டு அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இன்னும் 4 ஸ்பின் பண்ணால் எனக்கு கேரண்டி ப்ரைஸ். அது பரவாயில்ல, நம்ம எதுக்கும் ஒரு கோல்டு ராயில் போட்டு பார்ப்போம். ஏன்னா இதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு லக்கு கிடச்சிச்சின்னா. நல்லா செஞ்சுட்டு கைஸ், நல்லா செஞ்சுட்டு இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா ஃபேம் நம்மக்கிட்ட இப்போ டைமண்ட் எவ்வளோ இருக்குது? கொடுத்துட்டானோ. பார்க்காதீங்க, லக்கிலலாம் கொடுக்கல, கீழே கேரண்டி ப்ரைஸை பார்த்தீங்களா? அடுத்த 4 பண்ணால் கண்டிப்பாக கொடுப்பேன்னு போட்டு வந்துச்சு, அதனால தான் கொடுத்துருக்கானோ. டைமண்டு சல்லுன்னு போய்ட்டு இருக்கு ஃபேம். அவ்வளோதான், இன்னும் 54 ஸ்பின் பண்ணணும் ஃபேம். ரைட்டே, 10மா என்னன்னு தெரியலையே ஃபேம். இருக்கிறதே இன்னும் 2085 டைமண்டு தான் இருக்குது. பார்ப்போம், ஒரு கோல்டு ராயில் ஒரு வெப்பன் ராயில் ஸ்பின்னை போடும்.
கொடுப்பானுன்னு நம்பி போவோம். வைப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கொடுத்துட்டானோ ஃபேம், 4வது டோக்கனே கொடுத்துட்டானோ. இன்னும் ஒரே ஒரு டோக்கன் தான் ஃபேம். நம்மக்கிட்ட இன்னும் 1900 டைமண்ட் இருக்குது. கண்டிப்பாக எடுத்துடலான்னு நினைக்கிறேன் அந்த பண்டில். ஸோ நம்ம டக்கு டக்குன்னு ஸ்பின்னை போடும் ஃபேம். இவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், அவ்வளோதான். இன்னும் வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது ஃபேம். போடு, கொடுத்துட்டானோ. 5 டோக்கன் கலெக்ட் பண்ணிட்டோங்க ஃபேம். 1600 டைமண்ட் பாக்கி இருக்குது. 5 இதுவும் டேக் பண்ணிட்டோம். சரி வாங்க, இப்போ நமக்கு எடிஷன் கோடு 2500 தாண்டிட்டு. ஓகே கைஸ், ஓகே ஃபேம். 5000க்குள்ளே நம்ம எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ எடிஷன் கோடு பார்ப்போம். என்னது 8000மா? டேய் எப்பட்றா ஃபேம்? இப்போ நம்ம 2000 தானே பார்த்தோம். அடங்க ரைட்ரா, என்ன கால்குலேஷனே தெரியல. ஒரு வழியாக இந்த பண்டலை எடுத்தாச்சு ஃபேம். எப்படியோ எடுத்துட்டேன். லுக் சேஞ்சர்லாம் ஒர்த்து தாங்க ஃபேம், நல்லா இருக்குது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் ஃபேம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எடிஷன் ஒரு 5000க்குள்ளே எடுத்துடலாம்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. 8107 தான் என்னோடய நம்பர். சரி பரவாயில்ல விடுங்க. சரி வாங்க நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்டுக்கு போவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு கண்டென்ட்டும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் இல்லை, நம்ம விட்டு வச்சுருந்த அந்த ஸ்கைடைவ் தான். ஸோ பண்டில் எடுத்த பிறகு எடுத்துக்கலான்னு விட்டு வச்சுருந்தோம்ல ஃபேம், அந்த ஒரு ஸ்கைடைவ் தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபேம், உங்களுக்கு இந்த புதுசாக வந்திருக்க இந்த ட்ரீம் ஸ்பேஸ் டைவ் பிடிச்சிருக்கா, இல்லைனா ஃபஸ்ட்டு வந்த ஆரா பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருப்போங்க. ஸோ பேசிக்கிட்டே ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா 199 போய்ட்டு 149 போய்ட்டு வாய்ப்பே இல்லைட்டாங்க கரீனா. ஏதாவது ஒன்றில் தான் லக்கு கொடுக்குறாங்க ஃபேம். பார்த்தீங்கன்னா 199க்கு சுற்று போனால் இந்த ஒன்று இது நான் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ 499 டைமண்ட் கொடுத்து நான் இதை எடுத்துருக்கேன். ஃபுல் டைமண்ட் 1000 டைமண்டையும் கொடுத்து இதை எடுத்தாச்சு. ஸோ ஃபேம், இந்த ஒரு வீடியோக்காக நான் எவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்ப்போம். அவ்வளோதான் ஃபேம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம ஐடிஜி ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஒரு கில்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த கில்டுக்கு மெம்பர் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ஜாயின் பண்ணிங்க. அந்த கில்டுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் வச்சுருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். பை கைஸ்.